நெல்லை மாவட்டத்தில் இஸ்ரோ ஆய்வு மையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கிளைடர் விமானம் ஒன்று சுற்றி வருவது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், கிளைடர் விமானம் பறந்த சம்பவம் குறித்த விசாரணை எந்த அளவில் இருக்கு? கண்டிப்பாக. அதாவது கிளைடர் விமானம், அதாவது நாம் இருக்கக்கூடிய பகுதி இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் அருகில் தான் இருக்கிறோம். இந்த பனங்குடியில் இருக்கக்கூடிய இந்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு உட்பட்ட இந்திய விண்வெளி ஐபிஆர்சி என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்ரோவோட ஒரு பகுதி தான் இங்கு செயல்பட்டு வருகிறது. இங்கு ராக்கெட் தயாரிப்புக்கு தேவையான 70% தளவாடங்கள் இங்கு தான் தயாரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பகுதிக்கு மேலே விமானங்கள் பறப்பதற்கு தடை இருக்கிறது. ஆனால் அதே போல ஹெலிகாம் என்று சொல்லக்கூடிய சிறிய ரக கேமரா விமானங்கள் பயன்படுத்தக்கூட தடை இருக்கிறது. அது எங்குமே பயன்படுத்த தடை இருக்கிறது. இந்த நிலையில் இந்த பகுதியில் நேற்று முன்தினம் இந்த ஒரு மர்மமான ஒரு முறையில் ஒரு குட்டி விமானம் ஒன்று பறந்து வந்ததாக அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் பார்த்துள்ளனர். அதை உடனடியாக காவல்துறையில் தெரிவித்துள்ளனர். காவல்துறையும் வனத்துறையும் அதற்கான தேடுதல் வேட்டை நடத்தி, அதாவது நேற்று முன்தினம் இரவு முழுக்க நடத்தி, பிறகு நேற்று காலை முதல் இரவு வரை நேற்று இரவு வரை அந்த தேடுதலை நடத்தினர். அப்போது வரை அதற்கான பதிவுகள், ஏதாவது இந்த ஒரு முகாந்திரங்கள் இல்லை என்று தெரிவித்தனர். ஒரு குட்டி விமானம் இறங்குவதற்கோ இல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அந்த பகுதியில் சுற்றி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தெரிவித்தனர். ஆனாலும் அவர்கள் வரும்பொழுது, கீழே இறங்கும் பொழுது அந்த குழுவோடு சேர்ந்து நாம் புதிய தலைமுறை குழுவும் சேர்ந்து இணைந்திருந்தோம். மேலே சென்று பார்த்தபோது அங்கே ஒன்றும் பார்க்க முடியாத சூழ்நிலையில் கீழே இறங்கி வரும்பொழுது அந்த அதாவது கஞ்சிப்பாறை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையின் சுமார் 7 கிலோமீட்டருக்கு மேலே ஒய்ஃபை என்று சொல்லக்கூடிய சேவை என்பது அங்கு கிடைத்தது. அது என்ன காரணத்துக்காக அங்கு கிடைத்தது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதாவது கீழிருந்து எதையும் இயக்கக்கூடிய பொழுது அதற்காக ஒய்ஃபை பயன்படுத்தலாம். அதாவது இந்த வீடியோ கேமரா, ஹெலிகாம் போன்ற பகுதியில் பயன்படுத்தும் பொழுது அப்போ இந்த ஒய்ஃபை எதற்காக அங்கு கிடைத்தது என்பது குறித்து தற்பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழுந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கீழே இறங்கி வந்தால் மீண்டும் அந்த விமானம் நேற்றும் பறந்தது. சுமார் 7:30 மணிக்கு அந்த பறந்த அந்த குட்டி விமானமானது 8:10க்கு மீண்டும் அந்த ஒரு வட்டமடித்து சென்றதை அங்கே கீழே இருந்த நமது ஒளிப்பதிவாளர்கள் பார்த்துள்ளார்கள். மற்ற அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் பார்த்துள்ளார்கள். அதே போல அங்கிருந்த வனத்துறையை சேர்ந்த வாட்சர் பார்த்திருக்கிறார். எனவே இதெல்லாம் பார்த்தது தொடர்ந்து அவர்கள் பதிவு செய்தது வைத்து தற்பொழுது கூடுதல் விசாரணை நடைபெற்று வருகிறது. மணிமாறன். நாகராஜன், குறிப்பா மகேந்திரகிரியில உள்ள இஸ்ரோ மையத்திற்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில அந்த விமானம் பறந்ததா? காவல்துறையினர் தரப்புல என்ன மாதிரியான கோணத்துல விசாரணை நடைபெற்று வருது? அதாவது மகேந்திரகிரி இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான தொடர் வெற்றிகளை கொடுத்த பகுதி இது. இங்கிருந்து தான் அது தயாரிக்கப்பட்ட ஒவ்வொரு செயற்கைக்கோளுமே வெற்றியை பெற்றுள்ளது. எனவே மற்ற நாடுகளின் மத்தியில் நம் மீது பார்வை என்பது மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டுள்ளது. இந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய இந்த ஐபிஆர்சி, இந்த உந்தும மையம், திரவியக்க உந்தும மையத்தின் மீதான பார்வை என்பது கண்டிப்பாக இங்கு பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் மிகுந்த பாதுகாப்பு உள்ளது. இங்கு இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சிஸ்டம் என்பது மிகப்பெரிய அளவில், அதாவது மிகவும் அச்சுறுத்தல், மற்றவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் தான் இங்கே செக்யூரிட்டி சிஸ்டம் என்பது இருக்கிறது. ஏனென்றால் அந்நியர் உள்ளே நுழைவதற்கு அனுமதி கிடையாது. அதே போல அருகில் சென்றால் கூட சுடுவதற்கு கூட அந்த சொல்லக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படைக்கு உரிமை இருக்கிறது. அந்த அளவுக்கு இங்கு பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் மேலே பறக்கும் விமானங்களுக்கு எந்த வகையில் பாதுகாப்பு என்பது இங்கு மிகவும் குறைவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த சிறிய ரக விமானங்கள் பறந்தால் அதனை தடுப்பதற்கோ இல்லை அதை படம் பிடிப்பதற்கான உபகரணங்களோ மிக குறைவாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இது குறித்து அந்த அதிகாரியிடம், அதாவது இஸ்ரோவோட திரவியக்க உந்தும மையத்தின் மூத்த அதிகாரிகளிடம் கேட்ட பொழுது மேலே விமானங்களோ அதே போல குட்டி விமானங்கள் இந்த போன்ற விமானங்கள் பறப்பதற்கு தடை உள்ளது. இருப்பினும் இந்த நேற்று பறந்ததாக சொல்லப்பட்டும் அந்த விமானம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணையில் அது எந்த அளவுக்கு அதன் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு செய்வது, பின்னர் அதற்கான முழு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தடை செய்யப்பட்ட பகுதி என்பதால் மேலே இருந்து, அதாவது மற்ற வழியில் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. நாம் பார்க்கக்கூடிய பகுதி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் பார்க்கலாம். இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த இஸ்ரோவுடைய திரவியக்க உந்துவ மையம். அதன் பின்னால் இருக்கக்கூடிய பகுதி என்பது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்பது அந்த மலையின் ஒரு பகுதி. அந்த பள்ளத்தக்க பகுதியில் தான் நேற்று சென்று இந்த ஆய்வில் ஈடுபட்டிருந்தது வனத்துறையும் காவல்துறையும். அந்த பகுதியில் தான் நாமும் சென்றிருந்தோம். சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக அந்த பகுதியில் பயணம் செய்து அங்கு பார்த்த பொழுது அந்த விமானம் பறந்ததற்கான வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. இருப்பினும் மேனவூடாக செய்யக்கூடிய இந்த தேடலை விட இதற்கான தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட நவீன உபகரணங்களை கொண்டு தேடுதல் வேட்டை நடத்தினால், அதாவது ஆகாயத்தில் பறக்கக்கூடிய அந்த பொருளை, அந்த விமானத்தை, ஆகாயத்தில் பறக்கக்கூடிய ஒரு பொருளை, ஒரு விமானத்தை கொண்டு கண்டுபிடித்தால் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அல்லது கண்டுபிடிப்புகளுக்கான தற்பொழுதைய கண்டுபிடிப்புகள் எத்தனையோ புதிய நவீன ரக கண்டுபிடிப்புகள் பாதுகாப்புக்காகவும் அதேபோல கண்டுபிடிப்புகளுக்காகவும் வந்துள்ளது. எனவே அந்த நவீன ரக கண்டுபிடிப்புகளை கொண்டு இந்த மாதிரியான அச்சுறுத்தல் தரக்கூடிய விஷயங்களை கண்டுபிடித்து அதன் உண்மைத்தன்மையை அறிய வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது மட்டுமில்லாது மிகுந்த எதிர்பார்ப்புக்குரிய இந்த இஸ்ரோ என்பது சாதாரண விஷயம் அல்ல. எனவே இதன் பாதுகாப்பு
பாதுகாப்பு காரணம் கருதி அதனை விசாரணையும் மறைமுகமாகவே நடத்தப்படுவதாகத்தான் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. எனவே இந்த விசாரணை முழுமையாக நடந்து அதற்கான என்ன பின்னணி, இந்த விமானம் பறந்தது கண்கூடாக அதை பார்த்த மக்களும் இருக்கிறார்கள். அதே போல அதை பதிவு செய்த கேமராக்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது, வனத்துறையினர் பார்த்துள்ளனர். எனவே இதன் முழு உண்மைத்தன்மை என்பது என்ன என்பது குறித்து முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கடலிலிருந்து இயக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது சமூக ஆர்வலர் தரப்பில் வைக்கப்பட்டுள்ளது. என அருகே கடல் இருக்கிறது, இது கீழிருந்து இயக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கலாம் இந்த குட்டி விமானம் என்று சொல்லப்படுகிறது. எனவே உண்மைத்தன்மை என்பது விரைவில் விசாரணை முடிந்து வெளிவர வேண்டும் என்பது அனைவரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வேதவள்ளி.